கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. கர்த்தருடைய பிள்ளைகள் பணத்தை ஏமாற்றும் கும்பல்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க மன்றாடப் போகிறோம். பணத்தை ஏமாற்றும் கும்பல்களிடம் கர்த்தருடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அரசாங்கத்தில் வேலை வாங்கி தருகிறோம் என்று பணத்தை வாங்கி கொண்டு ஏமாத்திடுவாங்க. இதில் முக்கியமாக பார்க்கும்போது இப்போ நமக்கு தெரிந்த ஆளாக இருக்கும், அவரும் நேரடியாக இடப்பட மாட்டார். அவர்கிட்ட இனி ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க, அங்கே தான் நிறைய பிரச்சனை. அவருக்கு இனி ஒரு ஆள் அறிமுகமாகி, நான் ரொம்ப பிடி உள்ள ஆள் கவர்மெண்ட்டில் அல்லது மந்திரிமார்கிட்ட ரொம்ப பிடி உள்ள ஆள், தெரிஞ்சவன், எனக்கு இவ்வளோ பெரிய பெரிய பழக்க வழக்கம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் சொல்லுங்கள், யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இப்படி போஸ்டிங் இருக்குது, இத்தனை லட்சம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு 10 நாளில் 15 நாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுத்துலான்னு சொல்லுவாங்க. அது அத்தனை ஃபேக்காக இருக்கும், உண்மையாக இருக்காது. வேக்கன்சி இருக்கும், காரியம் இருக்கும், அதை வச்சு இவங்க இது பண்ணுவாங்க. அவங்கள இவங்க நம்புவாங்க, இவங்க 2 ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இனி இவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரத்தில் இதை சொல்லுவாங்க, படித்த பிள்ளைகளோ காரியங்களோ இருந்தால் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, இத்தனை லட்சம் கொடுக்கணும், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், ரகசியம் வெளியே வரக்கூடாது. ஏன்னா இது ரகசியம் வெளியே வந்த சிக்கல் இல்லை, தந்திரமாக பேசுவாங்க. அப்படி வாங்கி அப்புறம் இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ வாங்கி உங்களுக்கு கிடச்சுன்னா ஒரு சின்ன அமௌண்ட் 1 லட்சமோ 2 லட்சம் உங்களுக்கு நாங்கள் தருவேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. சிலப்போ கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை, சில டைமில் கொடுக்கலாம் அந்த இடையில் நிற்கிற ஆளுக்கு. மற்றெல்லாம் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம யாரை பிடிப்போம், நம்மள்கிட்ட பணம் கேட்டார்ல ஆள், ஆனால் உண்மையில் அவர் மேக்ஸிமம் வந்தாலும் அப்பாவியாக இருப்பார். அவர் ஒரு ஆள் அழகாக, ஏன்னா அவன் டைரக்டாக லிங்க் இது பண்ண மாட்டான், டெக்னிக்காக எடுப்பாங்க, நமக்கு அவனை பார்க்கவே முடியாது. அப்படியே நிறைய குடும்பங்கள் மாட்டி கிடக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியாத நிறைய நிலைகளுக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம அதை ரூல்ஸ் படி ரெக்கார்டு படி போகும்போது கவர்மெண்ட் சைடில் நமக்கு நிறைய காரியம் உண்டு. ஒரு பண விஷயம் மோசடி காரியம்னா, நீங்கள் எப்படி கொடுத்தீங்க, வங்கி வழியை கொடுத்தீங்களா, அந்த பணம் எப்படி கொடுத்து, ஒரு அது எங்கேருந்து உங்களுக்கு வந்தது, நிறைய விளக்கங்கள் கொடுக்கணும். சும்மா உள்ளே போக முடியாது. அப்போ அதுக்கு பயந்து சிலர் நினச்சவங்க கம்ப்ளைண்ட் ஒன்றும் போக மாட்டாங்க. இனி போனால் இவங்க மாட்டுவாங்க. இவங்களை அரசாங்கம் விசாரிக்கும்போது இத்தனை லட்சம் எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தது, நகாடமானு வச்சாங்களா, வட்டி வாங்கினாங்களா, சேத்த பணமா, இல்லை திருடன பணமா, அப்படியெல்லாம் நிறைய விளக்கங்கள் கொடுக்கணும். நம்ம இந்த எலெக்ஷன் எல்லாம் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தினத்துக்குள்ளே இத்தனை 1000 மேலே கொண்டு போன ஒரு திடீர்னு ஒரு சட்டம் போடுவாங்க, பார்த்துறீங்களா? நைட்டுக்குள்ளே வரும். அந்த டைமில் உடனே அதை போலீஸ் செக்கப் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு தடவை கோயம்புத்தூரில் நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நைட்டு போயிட்டு இருக்கேங்க இந்த காரில். நாளைக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங், இன்றைக்கி நைட்டு ஒரு 8 மணி அளவுக்கெல்லாம் பொள்ளாச்சி தாண்டி நாங்கள் உள்ளே போயிட்டு இருக்கிறேன். சூலூர் பக்கம் போனோம். அந்த டரில் அப்படி கட் பண்ணி போகிறதுக்கு சிட்டிக்குள்ளே கார் போயாச்சு. திடீர்னு அரசு அறிவிச்சாச்சு, இத்தனாம் தேதி எலெக்ஷன் டேட் அறிவிச்ச அந்த நிமிடத்தில் டக்குன்னு எல்லாம் அங்கங்கே செக் பண்ண ஆரம்பிச்சாச்சு போலீஸ். ஒரு 10 நிமிஷத்தில் போனால் நிறைய கார் கூடி இருக்குது. பார்த்தா எல்லாருக்கும் வண்டி பேக்கெல்லாம் செக்கிங். 20,000 மேலே கேஷ் இருக்கக்கூடாது கையில், பாருங்க. அப்போ அதெல்லாம் சட்டம், அரசாங்கத்தினுடைய சில சட்டத்திட்டம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா விளக்கம் கொடுக்கணும். அவங்க வீடியோ எடுத்து பணத்தை எடுத்து கையில் கொண்டு போயிட்டாங்கன்னா எங்கேருந்து வந்து நம்ம எவிடன்ஸ் இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ நிறைய அதில் சட்ட சிக்கல் உண்டு. இதே மாதிரி நிறைய அந்த சட்ட சிக்கலால் நிறைய உள்ளே போக மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க டெக்னிக்கே ஏமாற்றுவாங்க, அந்த பார்ட்டி பணம் வாங்குறவங்க எல்லாம். ஒரு தடவை நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் முடித்து இரவு ஒரு குடும்பம் வந்து என்னட்டு அழுது எங்கள் வீட்டுக்கு எப்படி வரணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. 11 மணிக்கு பிறகு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். அவர் ரயில்வேல வேலை பார்த்துருக்கிறார், ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸராக. அவருக்கு ஒரு ஆள், நான் ஐஏஎஸ் அதிகாரின்னு அறிமுகமாக இருக்க ஒரு லேடி, மத்திய கவர்மெண்ட்டில் இப்படி நிறைய போஸ்டிங் இருக்குது, நான் கலெக்டர் தான், ஐஏஎஸ்ஸு, உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் நான் எத்தனை போஸ்டிங் வேணாலும் போட்டு கொடுத்துறேன், ஒரு ஆளுக்கு ஒரு 20,000 50,000 மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் ஊரில் சரி நம்ம பசங்க நிறைய சும்மா கிடக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு 10 25 50 பையன் மாற கூப்பிட்டு, டேய்
எல்லாருக்கும் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்க போகுது வாங்கன்னு சொல்லி ஆளுக்கு 50,000 கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. கடைசியில் ஒரு டூப்ளிகேட் பேப்பர் வந்து அடித்து கொடுத்து இந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த அம்மா எங்கே போச்சுன்னு தெரியாது. இவனும் எல்லாம் இங்கே வந்து பார்த்தா அங்கே எல்லாம் போலி வட இந்தியாவில் கொண்டு போயிட்டாங்க. 15 வருஷம் முன்னாடி சம்பவம். அப்புறம் இங்கே வந்து இவனும் எல்லாம் இவருக்க வீட்டில் அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் நீ தான் பணத்தை ஏமாத்தின. அந்த சகோதரன் அழுறாங்க. நல்ல ஸ்டாண்டர்டான ஃபேமிலி, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படி எங்களை இது பண்ணி போட்டாங்க. நாங்கள் எங்கள் பசங்க எல்லாம் ஊரில் உள்ள பசங்க நல்லவர் எல்லாம் வேலையில் வந்துடுவானோன்னு சொல்லி இடப்பட்டோம். இப்படி ஏமாத்தினா எல்லாருக்கும் அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குற அளவுக்கு இல்லை வாய்ப்பு நம்ம ஃபேமிலி இல்லை. அப்போது ஒன்றும் கடைசியில் சொத்தெல்லாம் விற்று அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்தாங்க. இப்படி ஒரு கூட்டம் ஏமாத்துறதுல நம்ம ஆட்கள் போய் ஏமாறக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல ஜபத்தில் வைக்கணும் எல்லா விஷயத்தையும். அதேவேளை வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன், ரொம்ப காரியங்கள் ரொம்ப ஏமாத்து பயங்கரமாக அதில் ஏமாத்து நடந்துக்கிட்டே இருக்குது. படிப்புக்கு இடம் வாங்கி தரோம், லோன் வாங்கி தரோம். இன்னும் அதோடு கூட இணையதளத்தில் பண மோசடி பயங்கரமாக நடக்குது. ஒரு இடத்துல ஒரு காரியம் நடந்திருக்கு. ஒரு ஆள் வந்து சொல்லிச்சு தான், நாங்கள் இப்படி மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்க ஊழியக்காரங்க, ஏழை மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் இப்படி கொடுக்கறதுக்கு வந்திருக்கு, உங்களுக்கும் ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கலான்னு வந்திருக்கும், பணம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, நான் முதல்ல வந்தேன். ஒரு ஆள் டிப்டாக வந்து பேசியாரா வீட்டில், ஒரு 2000 ரூபா தாங்க, இப்போ உடனே அந்த பணம் இங்கே வந்துட்டு இருக்கு, நான் இங்கே நிற்கணுட்டு இது 2000 ரூபா கொடுத்துருக்கு, ஆள் போயாச்சு. ஒரு அம்மாட்ட ஏமாற்றி இருக்கு பாருங்க, எவ்வளோ டெக்னிக்கு. பணம் 2000 போச்சு, 2 லட்சம் வந்துட்டு இருக்குன்னு. அங்கே வந்துட்டு இருக்காங்க, அவங்க டிராஃபிக்கில் நிற்கிறாங்க, டிராஃபிக் ஆகி போச்சு, நான் முன்னால் வந்தேன். எவ்வளோ ஏமாத்து உலகம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஏமாத்து உலகம். அப்போ இப்படி இந்த பயங்கரமான காரியத்தில் நம்ம சிக்கக்கூடாது. சங்கீதம் 124 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும்போது, சங்கீதம் 124 6, 7, 8 வாசிக்கும்போது, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அதாவது வேடருடைய கண்ணிக்கு தப்பினது போல நாம் தப்பணும். நம்முடைய கால்கள் அவங்கள்ட்ட சிக்கக்கூடாது. பறவைகள் கண்ணியில் சிக்கிற மாதிரி, வேடனுடைய கண்ணில் சிக்கிற மாதிரி சிக்காமல் ஆண்டவர் காத்துக்கொள்ளணும். அதுக்கு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். வேலை விஷயத்துக்கோ, வெளிநாட்டு போகிறதுக்கோ, படிப்புக்கோ, லோன் வாங்கி தரேன்னோ, எந்த காரியத்திலையும் நம்ம உள்ளே போய் பணங்களை கொடுத்து ஏமாந்து போகக்கூடாது. நம்ம ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்போம். இந்த பணத்தை ஏமாற்றும் கும்பல் நம்ம போய் சிக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுவோமா? தேவ சமூகத்தில் இந்த காரியத்துக்கு எழும்பி நின்று ஜெபிப்போம். யாரோ நீங்கள் ஏமாந்துருந்தால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை தாரோம், அந்த பணத்தையெல்லாம் எங்களுக்கு வாங்கி தாருங்கன்னு கேட்போம். ஆன்லைனில் டிவியில் அநேகருக்கு வெளியே சொல்ல முடியாமல் கூட அநேகர் இருப்பீங்க. எல்லாரும் எழும்பி நின்று வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, பணத்தை ஏமாற்றும் கும்பல்களிடம் நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. யாராவது சிக்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணங்கள் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் கேட்போம். தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பூமியில் ஒவ்வொருவரும் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் வியர்வை சிந்தி உழைத்தாதான் 500 ரூபா 1000 ரூபா சாதாரண கூலி வேலைக்கு கிடைக்குது. அந்த பணங்களை சேர்த்து வேலை வாங்கி அரசாங்கத்தில் தருகிறோம், வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். உங்கள் கடன் பிரச்சனை மாத்திரக்கு லோன் வாங்கி தருகிறேன்னு சொல்லி அந்த பணத்தை எல்லாம் ஏமாற்றி கொள்ளையடித்து கொண்டு போகிற ஒரு கூட்டம் இருக்குப்பா இந்த பூமியில். அந்த கூட்டத்தின் நடுவில் எங்கள் ஜனங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தேவனை யாரும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக அறிந்த ஜனம் அதுக்குள்ளே போகக்கூடாது. எங்கள் சபை மக்களும் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். யாராவது இப்படி பண விஷயத்தில் ஏமாந்து போயிருந்தாங்கன்னா, பணம் ஏமாற்றப்பட்டிருந்தன்னா, அந்த பணங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்கு வழியை திறங்க. ஆண்டவர் அதில் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், நன்றி. கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.